ஆஃப்டர்நூன்ப்பா. இன்றைக்கி பிரியமான சீரிஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ அப்படி இருக்கிறேன், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரியாஸ். ஃபோனே வரலாம். அவதான் கூப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா தெரியுமா? பேசுறது ஸ்ரீதானா? ஐயோ சீனியர், நான் ஏன் சீனியர் போய் சொல்ல போறேன்? பேசுறது ஸ்ரீதான் சீனியர். சத்தியமா ஸ்ரீதான் என்கிட்ட பேசினாலே சிக்னல் கிடைக்கல சீனியர். அதனால அவளால் என்ன ரீச் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். கண்டிப்பா அவள் ஃபோன் பண்ணுவா சீனியர். டே சக்தி, ஸ்ரீ பேசாம இவன் எப்படி வந்து சொல்லுவான்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா அது ஸ்ரீயா தான் இருக்கும். சிவா, ஃபோன் வருதான்னு பாரு. ஃபோன் வந்தா டக்குன்னு எடு. கண்டிப்பா அது ஸ்ரீயா தான் இருக்கணும். கண்டிப்பா சீனியர், நானும் ஸ்ரீயோட ஃபோனுக்காக தான் காத்துட்டு இருக்கேனே. அவள் ஃபோன் பண்ணான். சே, சிக்னல் கிடைக்காம கட் ஆயிடுச்சு. எப்படியும் வரும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சீனியர், கண்டிப்பா வரும். சிவா, ஃபோன் அடிக்கிறேன். இது ஸ்ரீயா தான் இருக்கணும். பாரு, ஸ்ரீயான்னு பாருங்க. ஆமா சீனியர், கண்டிப்பா ஸ்ரீயா தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் நம்பர் பார்க்குறேன். ஆமா சீனியர், இப்போ கால் பண்றது ஸ்ரீதான். இதே நம்பர்ல இருந்தா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்தது. அப்போ ஸ்ரீதான் பேசினாலே. இது ஸ்ரீதான் சீனியர். இருங்க சீனியர், அட்டன் பண்றேன். சிவா, அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சீனியர், அது சிவா, சக்தி சொல்றான்ல, அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ம் சரிங்க சீனியர், நான் போடுறேன். ஆனால் தயவு செஞ்சு எதுவும் பேசிடாதீங்க. ஏன்னா ஸ்ரீ முதல்ல கால் பண்ணும்போதே நீ தனியா இருக்கியான்னு கேட்டான். அதனால தான் சொல்றேன் சீனியர், தயவு செஞ்சு எதுவும் பேசிடாதீங்க. சிவா, என்ன பேசிட்டு இருக்கான்? நான் இவளுக்கு எப்போ பாப்பன்னு தவிச்சிட்டு இருக்கேன்டா. அவளே கால் பண்றான், பேசாதன்னு சொல்றேன். என்ன சீனியர், நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவசரப்படாதீங்க சீனியர். இப்போ நீங்க மட்டும் ஸ்ரீ கிட்ட பேசிட்டீங்க, இதோட ஸ்ரீ எனக்கு கூட கால் பண்ண மாட்டான். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சீனியர். சக்தி, ஸ்ரீ சிவாவுக்கு மட்டும் கால் பண்ணியிருக்கானா? அவளுக்கு நம்ம கிட்ட பேச விருப்பம் இல்லை. சிவா கிட்ட மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறான். சிவா சொல்றதுதான் கரெக்டு. நம்ம எதுவும் பேச வேணாம், அமைதியா இருப்போம். அப்பதான் அவ எங்க இருக்கான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சிவா, சக்தி எதுவும் பேச மாட்டான். நீ அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. இவன் இப்போதைக்கு அவ வாய்ஸை மட்டுமாவது கேட்கட்டும். அட்டன் பண்ணு, சீக்கிரம் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சரிங்க சீனியர். சிவா ஃபோனே எடுக்க மாட்டேங்க. இவ்வளவு நேரம் ரிங் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சிவா கிட்ட பேசினேன். என்னாச்சு? சிவா ப்ளீஸ், இப்போதைக்கு எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. ஃபோனை எடு சிவா, சீக்கிரம் எடு சிவா. எனக்கு ஒரு முக்கியமான உதவி வேணும். தயவு செஞ்சு எடு சிவா. ஹலோ ஸ்ரீ, சொல்லு ஸ்ரீ. ஹலோ சிவா. ஸ்ரீ, ஸ்ரீ. பெண்மேகம் பெண்ணாக உருவானது, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுது. உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. ஹலோ ஹலோ. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு என்ன, உன்னால் முன்னே வந்தாடுதே. ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. ஹலோ, சொல்லு ஸ்ரீ. சிவா, நல்லா இருக்கியா சிவா? எனக்கு என்ன ஸ்ரீ, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ஸ்ரீ? எங்க இருக்க ஸ்ரீ? சிவா, உனக்கு நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு தெரியணும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மற்றபடி நீ வேற எதையும் தெரிஞ்சுக்க வேணாம், சரியா? சிவா, சக்தி கார்த்திக் எப்படி இருக்காங்க? கேட்டியா? அவ உன்னை என்ன கேட்கறாடா? அப்போ அவ மனசுல இன்னும் நம்ம இருக்கோம் தானே? அவளுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லை தானடா? டே சக்தி, இப்போ இல்லை, அவளுக்கு எப்பவுமே உன் மேல கோவம் வராது. இப்போ தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறான். இரு, அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். சிவா பேசட்டும். அவன் பேச பேச கண்டிப்பா அவ எங்க இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பதட்டப்படாம இரு. சரிடா. சிவா, அவ எங்க இருக்கான்னு கேளு. சீனியர், நான் கேட்டுட்டேன். ஆனா ஸ்ரீ சொல்ல மாட்டேற பார்த்தீங்களா? மறுபடியும் கேளுடா. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ், தயவு செஞ்சு கேளு. எனக்காக கேளு சிவா. என்ன சீனியர், ப்ளீஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டேன். இருங்க கேட்குறேன். ஹலோ சிவா. என்ன சிவா, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலாம். என்ன ஸ்ரீ, நீ கேட்குற கேள்வி உனக்கே நியாயமானதா? எப்படி அவங்க நல்லா இருப்பாங்க? உன்னை காணாம 2 பேரும் தவிச்சு போயிருக்காங்க. அவங்க 2 பேரோட தவிப்பை என்னால பார்க்க முடியல தெரியுமா? புரியுது சிவா. ஆனா சிவா, தயவு செஞ்சு
எதுவும் சொல்லிடாத. சக்திக்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் என்னை பற்றி எதுவும் சொல்லாத. நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ண கூட சொல்லிடாத ப்ளீஸ். நீ சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். ஸ்ரீ, என்ன ஸ்ரீ? அவங்க 2 பேரோட தவிப்பை என்னால பார்க்க முடியல ஸ்ரீ. சிவா ப்ளீஸ், தயவு செஞ்சு அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாத. சரி, என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன். சிவா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியா? என்ன ஸ்ரீ, பண்ணுவியான்னு கேட்குறான். என்ன பண்ணணும்னு சொல்லு, உடனே பண்றேன். சொல்லுமா. சிவா, எனக்கு நம்ம காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும். நான் பிரின்ஸிபல் கிட்ட ஃபோனில் பேசிட்டேன். அவர் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கேருந்து வாங்கி எனக்கு இங்கே அனுப்பணும். நீ வாங்கி தரியா? கண்டிப்பா ஸ்ரீ. உனக்கு எங்க கொடுக்கணும்னு சொல்லு, அட்ரஸ் மட்டும் அனுப்பு. நானே நேரில் வந்து கொடுக்குறேன் ஸ்ரீ. சிவா, இன்னும் இந்த ஸ்ரீயா லூசாவே நினைச்சிட்டு இருக்கியா? ஸ்ரீ, என்ன ஸ்ரீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? நான் உன்னை என்னைக்குமே அப்படி நினைச்சது கிடையாது. என்ன ஸ்ரீ? இல்ல, என் அட்ரஸ் அனுப்புன்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன். சிவா, நான் ஒரு அட்ரஸ் தரேன். அந்த அட்ரஸ்க்கு சர்டிஃபிகேட்டை கொரியர் பண்ணி விடுறேன். நீ எல்லாம் வர வேணாம் சிவா. எனக்காக இவ்வளோ தூரம் எதுக்கு வரணும்? நான் சொல்கிற அட்ரஸ்க்கு சர்டிஃபிகேட்டை மட்டும் சென்ட் பண்ணிவிடு. ஸ்ரீ, எனக்கு மட்டுமாவது சொல்லேன் ஸ்ரீ. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ எங்க இருக்கன்னு சொல்லு ஸ்ரீ. நீ நல்லா இருக்கன்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். சொல்லுமா, எங்க இருக்கேன்? சிவா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் நல்லா இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்புறம் சிவா, எக்ஸாம் நல்லபடியாக எழுதுனியா? அதெல்லாம் நல்லபடியாக எழுதியிருக்கேன். கண்டிப்பா எல்லாத்துலேயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன். அதுக்கு காரணமும் நீ தான் ஸ்ரீ. ரொம்ப சந்தோஷம் சிவா. சிவா, சுபி நல்லா இருக்காளா? பர்வீன் நல்லா இருக்காளா? அவங்களாம் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அவங்களாம் கேட்டதான் சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் வேணாம், நான் ஃபோன் பண்ணதா யார்கிட்டையும் சொல்லாத. என்ன ஸ்ரீ, இங்க பாரு ஸ்ரீ, நீ திரும்பி இங்க வரமாட்டியா? வருவேன் சிவா, கண்டிப்பாக வருவேன். இன்னும் எனக்கு அங்கே கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதெல்லாம் தீர்க்கணும்ல, அதுக்காகவாது கண்டிப்பாக வருவேன். ஆனால் இப்போதைக்கு வரமாட்டேன் சிவா. சரி ஸ்ரீ. ஸ்ரீ, மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு மட்டும்தானே சொல்ல போறேன், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஸ்ரீ. நீ எங்க இருக்க, எந்த ஊர்ல இருக்க, ஏதாவது சொல்லுமா. சிவா, நான் சொல்கிற அட்ரஸ்க்கு அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் கொரியர் பண்ணி விட்டுரு. இதை மட்டும் எனக்கு பண்ணு. இதை தவிர தயவு செஞ்சு என்கிட்ட வேறு எதுவும் கேட்காத. நானே கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுறேன். அப்புறம் இந்த நம்பருக்கு மறுபடியும் கூப்பிட்றாத. ஏன்னா இது என் ஃபோன் கிடையாது. இது என் ஃபோன்னு நினச்சி மறுபடியும் கால் பண்ணிடாத. இது வேறு ஒருத்தவங்களோட நம்பர், அதனால் இதுக்கு கால் பண்ணிடாத. அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. சரி ஸ்ரீ, அட்ரஸ் சொல்லு, நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்க. நாமக்கல், பொத்தனூர் வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ். நீ அனுப்புகிற இந்த சர்டிஃபிகேட் எனக்கு ஸ்ட்ரைட்டாக நாமக்கல் பொத்தனூர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடும். நான் வாங்கிக்கிறேன். ஸ்ரீ, அப்போ நீ நாமக்கல்ல இருக்க? சிவா, எதையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. தயவு செஞ்சு என்னை தேடி அந்த அட்ரஸ்க்கும் போயிடாத. உனக்கே தெரியும், நான் இருக்கிற அட்ரஸை கண்டிப்பாக தரமாட்டேன். நான் சொன்ன அட்ரஸ்க்கு மட்டும் இதை அனுப்பிவிடு. நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? சீனியர், இப்போ என்னதான் பண்றது? நான் எவ்வளோ கேட்டாலும் ஸ்ரீ அவ இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேங்கிறான். என் ஸ்ரீ ரொம்ப புத்திசாலி. ஆனா என்ன புத்திசாலி, ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா கோட்டை விடுவாங்க. சரி, இப்போ அவ சொன்ன அட்ரஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கலாம். சரிங்க சீனியர். எப்போ தம்பி கோயம்பேடு பஸ் போயிடுச்சா? நான் சொல்லலாம், எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சின்ன விஷயத்துல கோட்டை விடுவாங்கன்னு. இதோ என் ஸ்ரீகுட்டி கோட்டை விட்டுட்டால. டேய், என்னடா சொல்ற? அப்படி என்ன ஸ்ரீ சொன்னா? டேய் கார்த்திக், ஸ்ரீ அவ வாயால் எதுவும் சொல்ல மாட்டான். ஆனா ஸ்ரீயோட காலை கொஞ்சம் உன்னிப்பா நோட் பண்ண. கோயம்பேடு பஸ் தானே, அது 2-3 பஸ் போயிடுச்சு. ஐயோ, என்னப்பா தம்பி சொல்றேன், இப்போ கோயம்பேடு பஸ் வரதுக்கு லேட் ஆகுமா? ஐயா, வெளியில போற பஸ் எல்லாம் போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, டிப்போவில் போங்க. எப்படியும் எதனா ஒரு பஸ் ரெடி ஆகிறதுக்கு இருக்கும், அது கோயம்பேடு ரூட் போகும். நீங்க கேட்டுட்டு ஏறிக்கோங்க, போங்கய்யா. ஹலோ சிவா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ரொம்ப நன்றிப்பா தம்பி. கோயம்பேடு பஸ் போயிட்டு இருக்குமோன்னு ரொம்ப தவிச்சிட்டேன். நான் உள்ள போய் பாக்குறேன். என்னடா கார்த்திக், புரிஞ்சுதா? ஆமாண்டா, ரொம்ப நல்லாவே புரிஞ்சது. ஸ்ரீ இருக்கிற இடத்த சொல்ல மாட்டான், அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்காம இருந்துருவோமா என்ன? கடவுள் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டாருல. ஹலோ சிவா, சிவா லைன்ல இருக்கியா? சொல்லு ஸ்ரீ, நான் லைன்ல தான் இருக்கேன். நீ பேசுறது எனக்கு கேக்குது, நான் பேசுறது உனக்கு கேட்க மாட்டேது போல.
உனக்கு சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சரி சிவா, நான் ரொம்ப நேரம் பேச முடியாது. இது வேற ஒருத்தவங்க ஃபோன் பார்த்தியா, அதனால என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் சொன்ன அட்ரஸ்க்கு மட்டும் அந்த சர்டிஃபிகேட்டை கொரியர் பண்ணிவிடு. 2 நாளில் வர மாதிரி பாரு, என்ன பண்ணிடுறியா? கண்டிப்பா ஸ்ரீ, நீ சொன்ன அட்ரஸ்க்கு சர்டிஃபிகேட்டை கொரியர் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்லணும்ல. ஏதாவது நம்பராவது கொடு, நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வேண்டாம் சிவா, நானே 2 நாள் கழிச்சு உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? அப்ப கடைசி வரைக்கும் உன் நம்பரும் சொல்ல மாட்டேன், நீ இருக்கிற இடமும் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? சிவா சாரி, நீ அதை இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேணாம். நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். நீ என்னடி சொல்றது? நீ எங்க இருக்கிறதா கடவுள் காமிச்சு கொடுத்துட்டானே. இது வரைக்கும் நீ எங்க இருக்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் எனக்கு க்ளூ கொடுத்துட்டாரு. வந்து அவங்க பார்த்துக்க வேண்டிய ஒண்ணு. சரி சிவா, நான் வச்சிடறேன், பை. என்ன சீனியர், நீங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன். ஸ்ரீ அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், அவ எங்க இருக்குன்றத சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனா நீங்க என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவ ஃபோன் நம்பர் கூட கொடுக்க மாட்டாலும் நான் தவிச்சிட்டு இருக்கேன். என்ன சீனியர், உங்க 2 பேருக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்க? சீனியர், தயவு செஞ்சு சொல்லிட்டாவது சரிங்க சீனியர், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சீனியர்? டேய், உனக்கு என்ன புரியல? என் ஸ்ரீ இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுடா. சீனியர், ஸ்ரீ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சான்? எதை வச்சு சொல்றீங்க? ஓ, ஸ்ரீ அட்ரஸ் சொன்னாலே அதை வச்சான். ஆனா சீனியர், அந்த அட்ரஸ்ல தான் அவ இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாளே, அதை வச்சு சொல்றீங்களா? டேய், உனக்கு என்னமா புரியல? ஸ்ரீ சொன்ன அட்ரஸ்ல அவ இல்லைன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா ஸ்ரீ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா புரியலையா? சத்தியமா புரியல சீனியர், சொல்லுங்க சீனியர். ஸ்ரீ உங்ககிட்ட போன் பேசும்போது ஸ்ரீ பக்கத்துல யாரும் வேற ஒருத்தவங்க கிட்ட பஸ் ரூட் கேட்டுட்டு இருந்தாங்க. புரியல? கோயம்பேட்டுக்கு பஸ் போயிடுச்சான்னு கேட்டிருக்காங்க. அட ஆமா சீனியர், நான் கூட இதை கேட்டேன், ஆனா ஞாபகத்துல இல்லை சீனியர். அப்போ ஸ்ரீ ஆமா, ஸ்ரீ மேடம் சென்னையில் இருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என் செல்லக்குட்டி சென்னைக்கு போயிருக்கோம். பரவாயில்ல, சென்னையிலே காலேஜில் சீட் கிடச்சிச்சு போல இருக்கேன். ஏதோ காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இவ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கான். சிவா, நீ சர்டிஃபிகேட் வாங்கி என்கிட்ட கொடு. அவகிட்ட எப்படி கொடுக்கணும் அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஆமாம் சக்தி, நீ சொல்கிறதான் கரெக்டு. நீ எல்லாம் ஓகே சீனியர். நம்ம ஊர் மாதிரி என்ன சென்னை சின்ன இடமா என்ன? அது எவ்வளோ பெரிய இடம், அங்கே எப்படி நீங்கள் ஸ்ரீயை கண்டுபிடிப்பீங்க? என்ன சிவா, இது வரைக்கும் என் ஸ்ரீ எங்கே போனான்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் சென்னையில் தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா இது ஒன்று போதும். இது ஒன்றை வச்சு அவள் எங்கே இருப்பான்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். இந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் சரி, என் ஸ்ரீயா நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன். சிவா, அவள் உங்ககிட்ட சொன்னதை மட்டும் நீ செய், ஆனால் கொரியர் பண்ணாத. சர்டிஃபிகேட்டை வாங்கி எங்ககிட்ட கொடு, நாங்கள் ஸ்ரீயை நேரில் பார்த்து கொடுத்துக்கிறோம். கண்டிப்பாக சீனியர், நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன். நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீயை பார்த்து கொடுங்க சீனியர். சீனியர், நீங்கள் ஸ்ரீயை பார்த்தது எனக்கும் சொல்லுங்கள், நானும் கண்டிப்பாக அவளை பார்க்கணும். அதுக்கு என்னடா, உனக்கு சொல்லாமலோ? கண்டிப்பாக நீ சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணு, நாங்கள் சென்னைக்கு கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். சரியா? அப்பா இன்னும் வரல? ஆமாம்மா, அப்பா இன்னும் வரல, லேட் ஆகும்னு சொன்னாங்களே. அட ஆமாம்ல, மறந்துட்டேம்மா. அம்மா நீ ஒன்று பண்ணு, அப்பா வரதுக்குள்ளார ஒரு பால் பாயசம் செய்யுமா. சீக்கிரமா போயிட்டு பால் பாயசம் செய்யுமா. பாயசமா? மதிமா, என்னம்மா எதுக்கு அது இந்த நேரத்தில் பாயசம் செய்ய சொல்ற? என்ன விஷயம்? என்ன மதிமா, உனக்கு பாயசம் சாப்பிட போல இருக்கா? அம்மா பாயசம் இல்லைம்மா, இப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, அதனால தான் உங்களை பாயசம் செய்ய சொன்னேன். மதிமா, ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கா? என்னாச்சு? என் மதிக்குட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன மதிமா? ரொம்ப இல்லம்மா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேம்மா. மதிமா, நீ சந்தோஷமா இருக்க எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன? காரணம் என்னம்மா? 2 விஷயம்மா. அம்மா, ஒன்று, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. மதிமா, என்னம்மா சொல்ற? வேலை கிடைச்சிச்சா? இது மட்டும் உங்க அப்பா கேட்டாரு ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. ஆமாம்மா, அப்பாக்காக தான் காத்துட்டு இருக்கேனே. அப்பா வந்ததை தான் இந்த விஷயத்த சொல்ல நினைச்சேன், ஆனா எனக்கு போயிருக்கலாமா, அதனாலதான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன் நானு. அம்மா, ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்டேன், இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆமால, இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்குன்னு சொன்னல, அது என்னம்மா? அது என்ன தெரியுமா? அதுதான் இருக்கிறது பெரிய சந்தோஷமான விஷயம். அம்மா, காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்டாங்கல்ல, அதையும் இங்கே எடுத்துட்டு வரதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேம்மா. மதி, உண்மையாவா? உண்மையாவே நீ சர்டிஃபிகேட் ஏற்பாடு பண்ணிட்டியா? அம்மா, சர்டிஃபிகேட் எப்படி வரும்? ஆமாம்மா, உண்மையாதான் என் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேனே. அம்மா, நான் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்துகிட்டு வந்து தர சொல்லிட்டேம்மா. அவங்களும் தரேன்னு சொல்லிட்டாங்க. மதி, அம்மா சர்டிஃபிகேட் எடுத்துறது யாரு? கார்த்திகா இல்லை சக்தியாம்மா? அம்மா என்னம்மா,
நான் எப்படிம்மா இவங்க கிட்ட சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வர சொல்லுவேன்? அப்போ கார்த்திக்கும் சக்தியும் எடுத்துட்டு வரலையாம்மா? நீ சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வரலாம்னு சொன்னதும் எனக்கு இவங்க 2 பேரும் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அதான் சந்தோஷமா கேட்டேன். கார்த்திக்கும் சக்தியும் வரமாட்டாங்களாம்மா? அம்மா இங்கே பாரும்மா, நமக்கு யாரும் வேணாம்மா. நீ நானே அப்பா 3 பேர் மட்டும் போதும்மா. இவங்க நினைப்பெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னா எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்கேம்மா. நீ என்னடா மறுபடியும் அவங்கள பற்றி கேட்டுட்டு இருக்க? வேண்டாம்மா, சர்டிஃபிகேட்டு கொரியரில் வரும். நான் இவங்களெல்லாம் யார்கிட்டையும் கேட்கல. என் ஃப்ரெண்டு வேற ஒருத்தவங்க கிட்ட கேட்டு அதை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அதை எனக்கு கொரியரில் சென்ட் பண்ணிடுவாங்க. அம்மா நீ போய் பாயாசம் செய்யும். அப்பா வந்ததும் விஷயத்த சொல்லுவோம். அம்மா நான் ஓனர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேம்மா. ஓனர் வீட்டுக்கு போயிட்டு ராஜா சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், பண்ணிட்டு வரேன். இல்லைம்மா, நீ சொன்னதும் எனக்கு கார்த்திக் சக்தி ஞாபகம் வந்துருச்சு, மஞ்சள் ஞாபகமும் வந்துச்சு. அதான் கேட்டேன். என்னம்மா இந்த நேரத்தில் ஓனர் வீட்டுக்கு போகிறேன்ற? காலையில் போய்க்கலாம்மா? அம்மா சிலவங்க தான் நன்றியை மறந்துடுறாங்க, நம்மளும் நன்றியை மறந்துடலாமா சொல்ல? ராஜா சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணதுக்கு காரணமே ராஜா சார் தானே. அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும்ல. இப்போ போனால் தான் அவரை பார்க்க முடியும். இன்னைக்கு அவருக்கு லீவு தான், வீட்டில் தான் இருக்காரு. நாளைக்கு தான் அவருக்கு டியூட்டி. அதான் இப்போ போய் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன்னா நல்லா இருக்கும்லம்மா. எனக்கும் ஒரு திருப்தி இருக்கும்மா. நாளைக்கு அவரை பார்க்கவும் முடியாதுல்ல. அதனால நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, நீ சொல்கிறது சரிதான். அந்த தம்பி மட்டும் இல்லைண்ணா நமக்கு இன்னைக்கு போக்கிடமே இல்லாமல் இங்கேயோ தவிச்சிட்டு இருப்போம். அந்த தம்பி இருந்தனாடா வீடு வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாம்மா, நம்ம நன்றியை மறக்கக்கூடாதான். நீ போம்மா, உனக்கு காலேஜுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்குல்ல, அந்த தம்பிக்கு நீ நன்றி சொல்லி ஆகணும். சரிம்மா, போய் சொல்லிட்டு வா. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சக்தி என்னப்பா ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. என்னப்பா என்ன விஷயம்? ஸ்ரீபதி ஏதாவது தெரிஞ்சதா? என்னண்ணா ஸ்ரீபதி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா? சொல்லுங்க. ஸ்ரீபதி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஸ்ரீபதி கேள்விப்பட்டீங்களாமா? சக்தி சொல்றான், அம்மா எவ்வளவு ஆவலா இருக்காங்க சொல்லு. அம்மா ஸ்ரீ இவ்வளவு நாளா எங்க போயிருப்பான்னு தெரிவிட்டு இருந்தாலும் இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சுமா. சக்தி என்னப்பா சொல்ற? ஸ்ரீ இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா? அண்ணா உண்மையா சொல்றீங்க? ஸ்ரீ கண்டுபிடிச்சாச்சா? அம்மா ஸ்ரீ வேற எங்க இருக்குமா? சென்னையில தான் இருக்கா. என்ன சென்னையா? அம்மா சென்னையில எங்க பாக்கா? அண்ணா ஸ்ரீ சென்னைக்கு போயிருக்காளா? அண்ணா அவ எப்படி நான் சென்னையில? ஆமா சுபி, ஸ்ரீ சென்னையில தான் இருக்கா. அம்மா ஸ்ரீ சென்னையில இருக்கா மட்டும் நம்ம தெரியும், அவ எங்க இருக்கான்னு தெரியல. கண்டுபிடிச்சலாமா? என்ன சக்தி ஸ்ரீ சென்னையில இருக்கா மட்டும் தான் தெரியுங்கிற? சென்னையில அவ எங்க இருக்கா அது தெரியாதா? அம்மா இது வரைக்கும் அவ எங்க போயிருக்கான்னு தெரியாம இருந்தோமா, இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க போய் தேடிக்கலாமா. அவ எங்க இருக்கான்னு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சிருச்சுன்னா இனிமே ஸ்ரீ எப்படி கண்டுபிடிச்சிருமா. அம்மா இப்போ நான் சென்னை கிளம்பணும், நானும் காத்துக்கோ கிளம்புறோமா. முதல் வேலையே எனக்கு ஸ்ரீயை கண்டுபிடிக்கணுமா. நாளைக்கு விடிகிற பொழுது நல்ல பொழுதா இருக்கும், என் கண்ணில் ஸ்ரீ படணுமா. என்ன சக்தி நீ காத்துக்கு கிளம்புறீங்க? ஆமாம்மா, இப்போ நைட்டு கிளம்புனா தானே மார்னிங் ரீச் ஆக முடியும். அதனால தான் நானும் சக்தி இப்போ கிளம்புறோமா. இல்ல கார்த்திக் சக்தி நானும் சுபி உங்க கூட வரோம், எங்களையும் கூட்டிட்டு போ. அம்மா என்னம்மா பேசுறீங்க? நீங்களும் சென்னைக்கு வரீங்களா? ஆமா கார்த்திக், நாங்க 2 பேர் மட்டும் இங்க என்ன பண்ண போறோம்? சுபிக்கு இப்ப காலேஜ் லீவு தானே, எனக்கு உடனே ஸ்ரீயை பார்க்கணும். நீ போய் பார்த்து சொல்ற வரைக்கும் எனக்கு பொறுமை கிடையாது. நாங்களும் வரோம், எங்களையும் கூட்டிட்டு போ. நானும் கூட வந்துட்டா சுபி மட்டும் இப்படி தனியா விட்டு வருது. அதனால நானும் சுபியை வரும், எங்களையும் கூட்டிட்டு போங்க. எல்லாம் பேக்கிங்லாம் ரெடியா தானே இருக்கேன். இப்பதான் நாங்க இருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்தோம், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியதும். அம்மா என்னம்மா பேசுறீங்க? நமக்கு சென்னையில் யாரையும் தெரியாதுமா. அங்கே போய் அதுக்கப்புறம் வீடு பார்த்து இதெல்லாம் சாத்தியமாம்மா. நானும் கார்த்திக்கு போய் பார்க்குறோமா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை கூட்டிட்டு போறோமா. இல்ல சக்தி அதெல்லாம் முடியாது. நீ கூட்டிட்டு போறேன்னா எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போ. நான் கண்டிப்பா ஸ்ரீயை பார்த்தே ஆகணும், அதை விட சுகந்தியை பார்க்கணும். எங்களையும் கூட்டிட்டு போ. அண்ணா அம்மா சொல்றதுதான் சரி, நாங்க 2 பேர் மட்டும் இங்க தனியா இருந்து என்னென்ன பண்ண போறோம்? நாங்களும் வரோம். இப்போதைக்கு நம்ம ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கலாம்ல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா எங்களையும் கூட்டிட்டு போனா. என்னடா பண்றது? அதான் சக்தி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மாவும் சுபியும் சொல்றது கரெக்டு தான். நம்ம போனால் ரிட்டர்ன் வர எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியணும். அது வரைக்கும் அம்மாவும் சுபி இங்கே தனியாக இருக்கிறது ஹோமில் சேஃப் தான். இருந்தாலும் நம்ம எல்லாமே இங்கே தனியாக. சரி சக்தி நீங்கள் கிளம்புங்க. சென்னையில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கிளம்புங்க, நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன். நீங்கள் கிளம்புங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். 10 மணிக்கெலாம் கிளம்பணும், சீக்கிரம். சரி கார்த்திக், அவர்கிட்ட பேசி ஏதாவது பண்ண முடியுமா ட்ரை பண்ண. நாங்கள் கிளம்புறோம். சரிடா. அம்மா சுபி ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணுங்க, கிளம்புவோம். இப்பவே கிளம்பிடுறோம். ஆண்டி ஆண்டி ராஜா ராஜா என்ன யாரையும் ஆளை காணும்?
இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன் வீட்டில் இருக்காங்களா இல்லையா? டோர்லாம் ஓப்பனாக தான் இருக்கு. ஆண்டி. அம்மா போதும்மா, ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன், இன்னும் வரையா? வேணாம்மா, விட்டுங்களேன். ராஜா, இன்னைக்கு ஏன் நாள். அம்மா என்ன பண்ணாலும் நீ அமைதியாக இருக்கணும் தெரியும்ல. இது என்ன போதுன்னு சொல்றது? நாள் முழுக்க வெயிலையும் மழையிலையும் சுற்றிக்கிட்டு வரேன். நீ சாப்பிட்றியா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் உன்னை பார்த்து கவனிக்க முடியும். இந்த நாள்லேயும் போதும் போதுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது தெரியும்ல. இது அம்மாக்கான நாள், அதனால அமைதியாக இரு. அம்மா என்ன பண்ணுறோம் அமைதியாக வாங்கிக்க, சரியா? குரல் கேட்குது. அப்போ உள்ளதாக இருக்காங்க. உள்ளே போயிடலாமா? ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல இருக்கேன். நான் கூப்பிட்டாலும் காதல் விழாது. சரி, நம்மளே உள்ள போயிடுவோம். ஏதாவது கேட்டா சொல்லி சமாளிச்சுப்போம். அம்மா, உங்க நாள் தான் இல்லைன்னு சொல்லலாம், அதுக்காக ரொம்ப பாடுபடுத்துறீங்கம்மா. ஆல்ரெடி 4-5 இட்லி மேலே உள்ள போயிடுச்சு, இப்போ மறுபடியும் 5-6 இட்லியா? அம்மா தாங்காதுமா. இங்க பாருங்க, நைட் டைம்ல இவ்வளோ சாப்பிட்டேன்னா தூக்கம் கூட வராதுமா. புரண்டு படுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ்மா, எனக்கு ஏர்லி மார்னிங் டியூட்டி இருக்குமா. இப்போ நான் இவ்வளோ சாப்பிட்டு படுத்தனா என்னால் சீக்கிரம் எழுந்திருக்க கூட முடியாது. என் செல்லமாலாம் நல்லமாலாம் வேண்டாமா. ஒரு ஆம்பளை பையன் ஒரு 5-6 இட்லி சேர்த்து சாப்பிட்றது என்ன ஆயிரப்போறேன்? நாள் முழுக்க உழைச்சிட்டு இருக்கேன். இந்த இட்லி கூட சாப்பிடலாம் எப்படி? அம்மா, ஆம்பளை பையனை இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடணும்னு ஏதாவது சொல்லி வச்சிருக்கீங்களா என்ன? இந்த கேளுக்குலாம் ஒன்றும் குறைச்சல. அம்மா கிட்ட மட்டும் இந்த வாயை காட்டு. சரிடா ராஜா, நான் நைட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். நேற்று நைட்டு அதை பற்றி நீ யோசிச்சா? எதை பற்றிமா கேட்குறீங்க? என்னடா அதுக்குள்ள மறந்துட்டேன்ற. அதான் அந்த பொண்ணை பற்றி. அம்மா நீங்கள் வேற, நான் தான் உங்களுக்கு நைட்டே சொல்லிட்டேன்ல. அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா. சும்மா நீங்கள் ஏதாவது மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு இருக்காதீங்க. அங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. அம்மா, இதை வேலையை பாருங்கம்மா. தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை வளர்த்துருக்காதீங்க. அம்மா, என்கிட்ட கேட்டதோடு நிறுத்திக்கோங்க. கொண்டு போய் அங்கே எதுவும் கேட்டுக்கிட்டு வச்சிடாதீங்க, சொல்லிட்டேன். தேவையில்லாமல் பிரச்சனை தான், பார்த்துக்கோங்க. நீ கேட்க மாட்டானா? எனக்கு தெரியும்டா, நீ கேட்க மாட்டேதான். முன்னெல்லாம் எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாது. நானே கேட்டுக்கிறேன். இந்தா முதல்ல நீ இந்த இட்லியை சாப்பிடு. அம்மா, நீங்கள் போய் ஏதாவது கேட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். வேண்டாம்மா, சொன்னா கேளுங்க. எனக்கு இட்லி போதும். இதுக்கு மேலே நான் சாப்பிட்டேன் வயிறு இங்கே படிச்சிடும், பார்த்துக்கோங்க. சரி சரி, நான் கேட்கலாம். இன்னும் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு போய் பாடுறான். இன்னும் 2 இட்லியா? அம்மா போமா, எனக்கு இட்லி வேணும் வேணும். நான் போய் படுக்கிறேன். அட மதி, மாமா இன்னும் எப்போ வந்த? இப்போ எப்போ வந்தோம்? ஐயோ, என் மான மரியாதை எல்லாம் போச்சு. அம்மா என்ன ராஜா சார், இந்த மாதிரி இடத்துல கூட ஏறி உட்காருவீங்க போல இருக்கேன். அலட்சியமா சொல்லக்கூடாது. இந்த இடம் கூட உங்களுக்கு நல்லா செட் ஆகுது சார். அது சார், இது சும்மாவே என்ன ஓட்டுவோம். இதெல்லாம் பார்த்துட்டாலும் வச்சு செய்வானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். அது சாப்பிடலான்னு வந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதான் இங்கேயே அம்மா கூட உட்காந்துட்டேன். அரே நீ வேறம்மா, இவனாவது சாப்பிட்றதா வந்து இவனை அடிச்சு உதச்சி சாப்பிட வைக்கிறதுக்குள்ளாரு நான் படம் பெரு பாடு. குழந்தைய கூட சாப்பிட வச்சிடலாம், ஆனா இவனை சாப்பிட வைக்கிறது பெரும் பாடுமா எனக்கு. அம்மா, ஏமா என் மகனத்தை வாங்குறேன்? உண்மைதானே சொல்றேன். இங்கே நீ சாதமா சாப்பிடுவியா? நீயாவது சாப்பிட்றதாவது. இவன் ரொம்ப அல்சாட்டியம் பண்ணுவாமா. அதுவும் சாப்பிட வைக்கிறதுக்கு சின்ன வயசுல நான் படம் பெரு பாடு. அப்பப்பா முடியல. இப்ப கூட பாரு, 7 வயசாகியும் அம்மா தான் ஊட்டி விட நாடம் பிடிச்சி ஏறி வந்து உட்காந்துட்டு இருக்கான் பாரு. நானும் உங்களை ஊட்டி விடுங்கன்னு சொல்லி ஆடம் பிடிச்சேன். ஏமா பார்த்தாலே தெரியுதா ஆண்டி? இப்ப நான் ஊட்டி விட்டுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிமா? கல்யாணத்துக்கு அப்புறம் வரப்போறதா ஊட்டி விடணும். அவளுக்கு நான் முன்னாடி சொல்லிடுவேன். என் பிள்ளை ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவான்னு முன்னாடி சொல்லி கொடுத்துருவேம்மா. அவளும் என் பிள்ளைக்கு ஊட்டி விடுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து போக பார்த்துக்கிட்டு இருப்பா பார்த்தியா, அப்போ அவளுக்கும் புரிஞ்சிடும். இனிமே என் பிள்ளைக்கு ஊட்டி விட்டாதான் நல்லா இருக்கணும், அவளுக்கும் புரிஞ்சிடும். என்னம்மா சொல்ற மாதிரி நான் சொல்றது சரிதானே? அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அமைதியாயிடும். இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போட்டு வச்சாதான் அவ மண்டையில இருக்கும். அப்புறம் நாளை பின்ன நான் எதுவும் சொல்லி தர வேண்டியது இல்லைல்ல, அவளே பார்த்துப்பான். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? அம்மா, நீ ஏதோ பெரிய பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க பாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. தயவு செஞ்சு நீ எதுவும் பேச வைக்காதம்மா, வாயை மட்டும் மூடுமா, நான் பாத்துக்கிறேம்மா. நீ வாய மூடுறோம். அம்மாக்கு தெரியும். அம்மாக்கு தெரியாதா என்ன? உங்க வயசுல நான் கடந்து தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. மதிமா, என்னம்மா நான் சொல்றது சரிதானே? நாளைக்கு வரப்போறதானே எனக்கு ஊட்டி விடணும். அதுக்கு இவன் சும்மா இருப்பான்ல, இவனும் ஊட்டி விடணும். என்னடா ராஜா, நான் சொல்றது கரெக்டு தானே? சரி ஆண்டி, வரப்போற பொண்ணுகிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா புரிஞ்சுப்பாளமா? ஆமா ஆண்டி, உங்களை புரிஞ்சுக்காம இருப்பாங்களா? உங்களையும் சரி ராஜாவையும் சரி வரப்போறவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. கவலைப்படாதீங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. தன்னன்
காதல் வந்ததும் கண்ணில் நுழையும் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. இது போதண்டி தங்கம், நீயும் வாயால சொல்லிட்டேனா? அப்ப கண்டிப்பா எங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவானே. சீக்கிரமே எல்லாமே புரிஞ்சுப்பான். அது போதும், இது போதண்டி தங்கம், இது போதும். கண்டிப்பா ஆண்டி, நீங்க நினைச்சது நடக்கும். ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மணி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? அவன்கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? டேய், என்னடா பாத்துட்டு இருக்கேன்? போய் மதிக்கிட்ட பேசு. போ, மதியமா தேடி வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு கேளு. போடா மதியமா, நீ ராஜாவை பேசிட்டு இருங்க. உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். டேய் போடா. வரீங்க. ஏ ராஜா, பாத்தியா நான் சொல்ல நீ நம்பலீங்க. இப்ப பாத்தியா அந்த பொண்ணு அவ வாயால என்ன சொன்னானே? அம்மா, இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? நீ நினைச்ச மாதிரி மருமக தான் வருவான்னு சொன்னாங்க. அவங்களே வருவான்னு சொன்னாங்க. போடா, உனக்கு எப்பப்பா சந்தேகம் தான்? எனக்கு தெரியும் அந்த பொண்ணு மனசுல நீ இருக்கேன்னு. பாத்தியா, ராத்திரி நேரம் ஆகுது, இப்போ உன்னை தேடி வந்திருக்கான். உன்கிட்ட தனியா வர பேசணுமா? பாத்தியா, அவளே சொன்னா. அம்மா, நீ ஏன் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தை சுத்திட்டு இருக்கான்? இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா கஷ்டம், பார்த்துக்கோ. அமைதியாக விட்டுட்டு வேலையை பாருமா. சரி, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, நான் போய் பேசிட்டு வரமா. போடா, நீ எப்ப பாரு இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்ப. சரி சரி, நீ போ. நீ போய் அவகிட்ட இல்ல என் மருமக கிட்ட பேசிட்டு வா. இங்க பாரு, அப்படி மட்டும் பேசிட்டு வந்துடாத. இது விஷயமாவும் 4 பிட்ட போட்டு வை, சரியா? அம்மா, என்ன இருக்கும்? நைட் டைம் பார்க்க வந்திருக்கான். ஏதாவது நான் ஃபோன்லேயே சொல்லிருக்கலாமே. இவ்வளோ தூரம் தேடி வரானா? ஒரு வேலை அம்மா சொன்ன மாதிரி. சேச்சா, தீராஜா, ஏண்டா? அம்மா உங்ககிட்ட சொல்லி உன் மூளையும் வேற மாதிரி யோசிக்குது போல. அப்படிலாம் யோசிக்காத. இப்படி நின்று நம்ம யோசிச்சா எல்லாமே தப்பு தப்பாக தான் தோணும். அவகிட்ட நேரடியாக கேட்டுருவோம். சாரிங்க, இந்த நைட் டைம்ல டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி ராஜா. சேச்சா, அப்படிலாம் இல்லை. நான் தான் கிட்டே சொல்லியிருக்கேன், இந்த டைம்னால நீங்கள் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுவேன்னு. வீட்டுக்கு வந்ததுக்கு ஃபோனே பண்ணிருக்கலாமே. வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லுங்க, என்னென்ன சொல்லுங்க மதி. முக்கியமான விஷயம் தான், அப்புறம் சந்தோஷமான விஷயம். சொல்லுங்க மதி. அது 2 நாள்ல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்துடும். வந்ததும் காலேஜில் கொடுத்தலாம். சூப்பருங்க. அம்மா, எப்படி ஏற்பாடு பண்ணுங்க? அது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா இதுல உங்களோட ஹெல்ப் வேணும், பண்ணுவீங்களா? அட, இது என்னங்க இருக்கு? தாராளமா பண்றேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க நாளைக்கு நாமக்கல்ல ஏதோ வேலை இருக்கு, அங்க டியூட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா? அங்க போகணும்னு சொன்னீங்களா? அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். அங்க உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்த கொரியர் வந்துடும். நீங்க அதை பிக்கப் பண்ணிடுறீங்களா? அவ்வளவுதானே, தாராளமா வாங்கிட்டு வந்துடுறேன். வந்த உடனே கண்டிப்பா எடுத்து வந்துடுறேன். அம்மா, இங்க வீட்டு அட்ரஸே கொடுத்துருக்கலாமேங்க, எதுக்கு அங்க கொடுத்துருந்தீங்க? இல்ல, நீங்க வாங்கிட்டு வந்துடுங்களா? ஓகே, இதுலயும் ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு, அதானே? சரி, ஓகே. அப்புறம் வேற எதுவும் முக்கியமான விஷயம் சொன்னீங்க? ஆமா, அது என்னன்னா, இப்போ நான் வச்சிருக்க நம்பரை சேஞ்ச் பண்ணணும். எனக்கு புது நம்பர் வேணும். கொஞ்சம் சிம் கார்டுக்கு ட்ரை பண்ணி தரீங்களா? நீங்களா? எல்லாமே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நடவடிக்கை சரிங்க. சர்டிஃபிகேட்க்கு இந்த வீட்டு அட்ரஸே கொடுக்கலாம், இந்த அட்ரஸ் கொடுக்காம வேற அட்ரஸ் கொடுக்கலாம். இங்கே வந்து தான் புது நம்பரே வாங்கணும். அது 1 வீக் கூட ஆகல, உடனே நம்பர் சேஞ்ச் பண்ணணுங்கிறோம். எல்லாமே தப்பாக இருக்குங்க. என்னவா இருக்கும்? ஆனால் இவ்வளோ பார்த்தா தப்பான பொண்ணு மாதிரியும் தெரியல. ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிப்போம். எனக்கு ஒரு நியூ சிம் வேணும் ப்ளீஸ். நாளைக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். மார்னிங் 8 o'clock வாங்க, நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ராஜா, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் இது எல்லாமே எனக்கு நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். சரி, ஓகே. ரொம்ப நேரம் ஆகுது, வீட்டுக்கு கிளம்புவோம். காத்து, ஒரு வழியாக சென்னைக்கு வந்துச்சேன். அம்மா, உன் ஃப்ரெண்டு வருவாரு, நீங்கள் எங்கடா? பஸ் விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுன்னு தான் சொன்னார். வெயிட் பண்ண, எப்படியும் வந்துடுவதான் நினைக்கிறேன். இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கால் பண்ணுறேன். சொல்லிடும். அம்மா, அதான் நியூ சிம் வாங்கி கொடுத்துட்டீங்களே, அப்புறம் இதுக்கு என் கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருக்கீங்க? நான் உங்களுக்காக தான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன்னு நினச்சிருக்கீங்களா? அது சரிங்க. இப்போதான் நீங்கள் சென்னையை கரைச்சி குடிச்சிட்டீங்களே, இனிமேல் உங்களுக்கு ஏன் ஹெல்ப் எதுக்குங்க? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துப்பீங்க. ஆக்சுவலாக நான் வந்தது உங்களுக்காகன்னு சொல்ல முடியாது, உங்களுக்காகவும் தான். ஆனால் அதை விட வேற ஒரு விஷயம், அதுக்காக தான் வந்திருக்கேன். வேற விஷயமா? சும்மா போய் சொல்லாதீங்க ராஜா. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வருவான்னு சொன்னேன், அவளை பார்க்க தானே வரீங்க? சரியா போச்சு. ஏமா நீங்கள் வேற, நான் யாரையும் மீட் பண்ணலாம் வரல. நான் என் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணுறதுக்காக வரேன். என் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஊர்லேருந்து வரோம், இந்நேரம் வந்துட்டு இருக்கோம். அவனை பிக்கப் பண்ண தாங்க வந்தேன். சரி, நீங்களும் அந்த சமயம் வந்தீங்கன்னா உங்கள் கூட வந்தேன். நீங்கள் என்னடா தப்பு தப்பாக கணக்கு போட்டுக்கிட்டீங்க. ஆமாம் தாங்க, ஆளை விடுங்க. நீங்கள் எந்த பஸ் பிடிச்சி போகணுமோ போங்க, நான் போய் என் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணுறேன். சும்மா சொன்ன ராஜா, பயப்படாதீங்க. என்னங்க
என் ஃப்ரெண்டு பேரை சொன்னாலும் பயப்படுறீங்க. அவன் என்னன்னா உங்க சைட் அடிச்சு தெரியுறான். இதுல கூப்பிட்டு போயிடாதீங்க. நான் என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணணும். விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய பிரியமான சீரிஸ் பார்த்தீங்களா? எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கான்செப்ட் எனக்கு வந்துருச்சு. ஏன் கண்டுபிடிச்சிருவாரா, பிடிச்சிட்டு ஸ்ரீகிட்ட போயிட்டு சமாதானப்படுத்திடுவாரா அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்த்துருவோம் டியர்ஸ். பிரியமானோட சீரிஸ் பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய்.